வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஹார்ட் பீட் சீசன் 3 எபிசோட் நம்பர் 8 தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு எல்லாருக்குமே ஹாப்பி எக்ஸப்ட் நம்ம ரதியை தவிரங்க. ரதிக்கு வந்து இன்னும் அந்த குற்ற உணர்ச்சி போகலை. அதனால் அவங்க ஒய்ஃப், அதாவது அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லி வந்து புலம்புறாங்க. இது வந்து இன்னைக்கு அவங்களோட சைட்லேருந்து காட்டினது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய், அனு, அதுக்கப்புறம் ரீனா, கணேஷ் அங்கிள், இவங்க எல்லாருமே வந்து ஹாப்பியாக வந்து சாப்பிட்றாங்க. நைட்டு டின்னர்லாம் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு நம்ம அணுக்கு வந்து இங்கேயே உட்காந்துருக்க பிடிக்கல, எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம அனு, விஜய், நம்ம ரீனா 3 பேருமே வந்து பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே வந்து நம்ம ரீனா வந்து கதிரை மீட் பண்ணுறாங்க. அவங்க கதிர் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறப்ப இதுதான் ரீனா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரீனா, ஓ நீ தான் ரீனாவா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னைய பற்றி ஓயா பேசுகிறான்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அர்ஜுன், மது, அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு 3 பேருமே வந்து பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே நம்ம பழைய ஃப்ரெண்டு யார், ராக்கியை வந்து அர்ஜுன் மீட் பண்ணுறாப்புல. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்திருக்காங்க. யார், அமலா, இந்த புது இன்டர்ன்ஸ்லாம் வந்திருக்காங்க. அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ராக்கியும் நம்ம அர்ஜுனும் வந்து பேசிக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் நீ யாருக்குமே கால் பண்ண மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி. ரீனாவை பார்த்தியா அப்படின்ட்டு ஒரு கேட்டோடனே சட்டுன்னு மூஞ்சி வந்து ஒரு இதாகுது. இருந்தாலும் 2 பேருமே வந்து மாறி மாறி வந்து பேசி பழகிக்கிறாங்க. யார், நம்ம ராக்கியும் வந்து அர்ஜுனும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணதுனால. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து எல்லா சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு முடிகிற மாதிரி வருது. இந்த பக்கம் வந்து நம்ம அர்ஜுனும் மதுவும் வந்து கிளம்புறாங்க, வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. பட் அர்ஜுனுக்கு மது மேலே வந்து ஒரு சின்ன ஒரு க்ரஷ் இருக்குது. ஆனால் அதை வெளியில் காட்ட முடியல. ஏன் தெரியுமா? ஆல்ரெடி வந்து ரீனாவை பற்றி இது பண்ணியிருக்கோம்ல. அதனால் என்றைக்கு அது வெளியில் வரும்னு தெரியல. பொறுத்திருந்து அடுத்தடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு ஒரு எபிசோடை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள்.